வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்முடைய ஃபார்மா இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ நடக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் 2025 எக்ஸாமினேஷனுடைய ரிவைஸ்டு ஷெடியூல் நமக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குமே. இருந்தாலும் இது அப்கமிங் செஷனில் இந்த கோர்ஸ்க்கு வர இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக வேண்டியும் இப்போ கரண்ட் அகாடமிக் இயரில் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஷேர் பண்ணுறோம். பிஃபார்ம் செமஸ்டர் 6 டிகிரி கோர்ஸில் மொத்தம் 6 எக்ஸாமினேஷன். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெடிசனல் கெமிஸ்ட்ரி 3 எக்ஸாமினேஷன் மண்டே 22 செப்டம்பர் 2025. சப்ஜெக்ட் கோடு 562059. மார்னிங் செஷன் 9:30 AM to 12:30 PM. எல்லா எக்ஸாமினேஷனுமே செமஸ்டர் 6 வந்து மார்னிங் தான் நடக்க இருக்குது. செகண்டு ஃபார்மகாலஜி 3 562061. 23 செப்டம்பர் 2025 மார்னிங் செஷன். ஃப்ரைடே அதாவது ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் மண்டே, செகண்ட் எக்ஸாமினேஷன் டியூஸ்டே சேம் செஷன் தான். தேர்டு வெனஸ்டே ஒன் டே ஹாலிடே ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ தேர்ஸ்டே தான் அடுத்த எக்ஸாமினேஷன் 25 செப்டம்பர் 2025 9:30 AM to 12:30 PM. ஹெர்பல் டெக்னாலஜி 562063. அடுத்து ஃபோர்த் எக்ஸாமினேஷன் ஃப்ரைடே நடக்க இருக்குது 26 செப்டம்பர் 2025 9:30 AM to 12:30 PM. பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோகைனடிக்ஸ் 562065. ஃபிஃப்த் எக்ஸாமினேஷன் சாட்டர்டே சண்டேக்கு அப்புறமா ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி 562066. மண்டே 29 செப்டம்பர் 2025 மார்னிங் 9:30 AM to ஆஃப்டர்நூன் 12:30 PM. லாஸ்ட் எக்ஸாமினேஷன் குவாலிட்டி அசூரன்ஸ் எப்போ அப்படின்னா டியூஸ்டே 30th செப்டம்பர் 2025 562067. மார்னிங் 9:30 AM to ஆஃப்டர்நூன் 12:30 PM. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த அகாடமிக் இயரில் எக்ஸாம் எழுதுகிற நண்பர்களுக்கு ஒரு ரிவிஷன், அதாவது ஸ்டடி ஹாலிடேஸில் எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ரிவிஷன் பண்ணிக்கலாம் டாபிக்ஸ் எல்லாமும். அதுபோக இப்போ லேட்ரல் என்ட்ரி ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ டிப்ளமோ முடிச்சு பிஃபார்ம் நண்பர்களுக்கு அவர்களுக்கு இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒரு தகவலாக இருக்கலாம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.